Taste the Daily. ஜாஃபர் சாதிக்கின் இல்லம் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பல்வேறு இடங்களையும் சோதனை நடைபெற்றிருக்கிறது. தற்போது சாந்தோமில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான வீடு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை அப்படின்னு பார்த்தோம். சோதனையின் தற்போதைய நிலவரம் என்ன? ரூபாய் 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் இன்று காலை சரியாக 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மற்றும் ஜாஃபர் சாதிக் நண்பர்கள், அவர் தொடர்புடைய இடங்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள் என 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதல் சென்னையில் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது மயிலாப்பூர் அருளானந்தம் தெருவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு சரியாக 7 மணி முதல் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இங்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2 மத்திய துணை ராணுவ படையினர் உதவியோடு பாதுகாப்போடு இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆயுதமேந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களோடு இந்த சோதனையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் தொடர்புடைய இடங்கள், அதேபோன்று அவர் தொடர்புடைய குடோன்கள் என மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கையில் எடுத்து இதற்குண்டான ஆவணங்களை திரட்டி வந்தார்கள். குறிப்பாக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கு தொடர்புடைய பல ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகசியமாக திரட்டி வந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னையில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீடு, அதேபோன்று அவர் சினிமா இயக்குநரான அமீர் அலுவலகம், அதேபோன்று திமுக நிர்வாகியான சிற்றரசு, கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய சினிமா துறையைச் சேர்ந்த ரகு, கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ராகமாளிகா அபார்ட்மெண்ட் என்ற ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலும் இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை சரியாக 7 மணி முதல் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுமையான இந்த சோதனைக்கு பிறகுதான் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தது யார், இவர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் போதைப்பொருள் கடத்திருக்கிறார், எந்தெந்த வழிகளில் போதைப்பொருள் கடத்திருக்கிறார் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உணவுப் பொருள் மற்றும் தேங்காய் பால் பொருள் ஆகியவற்றில் கலந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் கப்பல் வழியாக போதைப்பொருள் கடத்திருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குடோன், அதாவது இவர்கள் ரகசியமாக ஒரு குடோன் அமைத்து அந்த குடோனில் போதைப் பொருளை உணவுப் பொருளோடு கலந்து அதை விமானம் மூலமாகவும் அதே போன்ற கப்பல் மூலமாக அனுப்பப்பட்டது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் இதே வழக்கு ஆவணங்களை பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சென்னையில் இந்த தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுமையான சோதனைக்கு பிறகுதான் இவர் என்னென்ன வடிவங்களில் போதைப் பொருளை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார், முக்கியமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, மலேசியா மட்டும்தான் இவர் போதைப் பொருளை கடத்திருக்கிறார், அல்லது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு, அதாவது இந்த நாடுகளை தவிர வேறு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இவர் போதைப் பொருள் கடத்திருக்கிறார், இவருடன் தொடர்பில் இருந்தது யார், தற்போது இவருடன் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலர் நெருங்கிய தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. யார் தொடர்பில் இருந்தார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளியாகும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களை சேகரிங்கள் அன்பரசன். நாம் அடுத்தடுத்த நேரலையிலும் தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு உங்களுக்கு நன்றி. அதே போல அமீரின் இல்லத்தின் முன்பாக என்ன கள நிலவரம் என்று பதிவு செய்தார் செய்தியாளர் சுரேஷ், அவருக்கும் நன்றி. Taste the Daily.